அம்மனம்மா சாமியார் இருப்பாரு. இதுல மணி கட்டி வச்சிருப்பாங்க. அதை தொட்டு தொட்டு கும்பிட்டு வருவாங்க. நரேந்திர மோடியினுடைய மச்சான் பங்காளி அதானி துறைமுகத்திலிருந்து கிலோ கணக்கில் டன் கணக்கில் ஹெராயின் எடுக்கிறாங்க. பாராளுமன்றத்தை யோசித்து பாருங்கள். நல்லா கஞ்சா குடிச்சிட்டு அதை நிர்மலா சீதாராமன் எப்படி விமர்சிக்கிறாங்க? அக்கௌண்ட்ல போட்டு கொடுக்க வேண்டியது தானே. தவழ்ந்து போயிட்டு வந்தவன் தானே, முட்டி வலிக்காதா? ரொம்ப நான் கஷ்டப்பட்டு நான் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்றத அதிமுகவோட கூட்டணி வைக்கிறவங்களாம் விளங்குவானா? அவர் ஓப்பனா சொல்லிட்டாருங்க. என்ன ஓப்பனா சொல்லிட்டாரு? ஜஸ்டின் ப்ளீஸ் ஸ்டாப். அவர் அன்னைக்கு சொன்னார்ல மேடையில் நின்று, பாஜகவோடு கூட்டணி கிடையாது, 2026 தேர்தலில் கூட்டணி கிடையாது சொன்னாரா இல்லையா? இந்த தேசத்திற்காக உயிர்த்தியாகம் அதிகமாக செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையா? SDPI அமைப்பை புகழ்ந்து தள்ளுகிறார் எடப்பாடி பழனிசாமி மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் சந்தோஷம் தாங்கல. இதுக்கு வரேன். அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் போகலாம். எல்லாரும் எப்படி போக முடியும்? கருவறைக்குள்ள போயிட முடியுமா? ராம்நாத் கோவிந்த் அப்படியே கீழே உட்காந்துட்டாரு. இந்தியாவுடைய முதல் குடிமகன் தரையில் அமர்ந்து கொண்டார். அவர் எழுந்து சென்றதும் பெனாயில் ஊத்தி கழுவுறானுங்க. அந்த ராணியினுடைய கணவர் இறந்து விட்டார். கோயிலுக்குள்ள போறாங்க, அடிச்சு வெளில பத்துறாங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு ராணிங்க, மகாராணியாங்க அவங்க. லட்சுமணன், சீதை, அனுமன் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு போறாங்க. இதற்கு ஏர்போர்ட் அனுமதிக்கலாமா? சரி கேட்டாக்கா, கடவுள் நம்பிக்கை என் பாட்டன் முப்பாட்டன் காலகாலமா கும்பிட்டு இருக்கானே எங்களுடைய சிறுதெய்வ வழிபாடு, கருப்பனையும் முண்டனையும் சங்கிலி கருப்பனையும் கூட்டிட்டு போக ஒத்துப்பீங்களா? RSS சங் பரிவார் கும்பலை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாடு நாசமாய் போய்விடும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு கோவில தான் அதை பார்க்கப்படுது. எல்லா இடத்துலயும் பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் 3 வருஷம் ஓடும் போல இருக்கு. இவ்வளவு அவசரமாக தேர்தலுக்காக தான் பண்றாங்கன்றது வெளிப்படையாக அதுதாங்க வெளிப்படையா சாமியார்கள் சொல்லிட்டாங்களே. எதுக்கு முழுசா முடிக்காத கோவில், முழுசா கட்டி முடிக்காத கட்டடம், எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏன் அவசரப்படுகிறார்கள் என்றால் 2024 தேர்தல் வரப்போகிறது. இந்தியாவில் நரேந்திர மோடி வாக்கு கேட்டு மக்களிடம் செல்வதற்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. ராமர் கோயில் ஒன்றே ஆயுதம். அதுக்கு அர்த்தம் என்ன? 2024 தேர்தலுக்கான மிகப்பெரிய ஆயுதம் ராமர் கோவில், ராம ஜென்மபூமி. இதை மக்களிடம் சொல்லி வாக்கை சேகரித்து மீண்டும் 2024 ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் பொருள். இது நம்ம சொன்ன தப்பா எடுத்துக்கிடுவாங்க. இவங்க சாமியார்கள் தான் சொல்றாங்க. இவர்கள் தெரியும்ல உங்களுக்கு, காசிலாம் போனா அம்மனம்மா சாமியார் இருப்பாரு. இதுல மணி கட்டி, குஞ்சு மணியில மணி கட்டி வச்சிருப்பாங்க. அதை தொட்டு தொட்டு கும்பிட்டு வருவாங்க. அவங்க சொல்றாங்க அயோக்கிய பழுகை. இவங்க லாஜிக்கே இல்லை, இப்படி பண்ணவே கூடாது. அதே போலதான் நீங்க பாருங்க, புதுசா கட்டின பாராளுமன்றத்துக்குள்ள செங்கோலை கொண்டு போய் வச்சாங்க. என்னாச்சு? புகை குண்டை போட்டாங்களா உள்ள? நாடு விளங்காம போச்சா? பாராளுமன்றத்துல பாதுகாப்பு இல்லாம போச்சா? ராமர் கோயிலுக்கும் அதே தான் பண்ண போறாங்க. தோசம் பிடிக்க போகுது. என்ன தோஷம்? தோசம் பிடிக்கும். ஆமா, தோசம் பிடிக்கும். தோசத்தை கழிப்பாங்கன்றீங்களா? கழிகளின்னு கழிச்சிருவாங்க இந்திய நாட்டினுடைய மக்கள். 2024 மக்கள் எப்படிங்க, எந்த பக்கத்துல இருக்காங்க நினைக்கிறீங்க? பெரும்பான்மையான மக்கள் இல்ல நாட் லைக். நீங்க பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பேசாதீங்க. மக்கள் தான். நீங்க பெரும்பான்மை சிறுபான்மைன்னு சொல்லி இந்த இஷ்யூல பேசுனீங்க அப்படின்னாக்கா நீங்க மதத்தை கொண்டு உள்ள சொருவிடுவாங்க. இங்க மதம் கிடையாது. இந்த நாய்கள் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறார். அருணாகோ சாமி போன்ற நாய்கள் அதை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு நம்ம ஹீல் ஆயிடக்கூடாது. புரிஞ்சா? அதுக்கு நம்ம ஆட்கொண்டு போயிடக்கூடாது. நீங்க இவங்க சொல்றாங்கல்ல பெரும்பான்மையான இல்ல, பெரும்பான்மைன்னு சொல்ல இந்துக்கள், பெரும்பான்மையான இந்துக்கள் இல்ல, பெரும்பான்மையான இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இதே அயோக்கியர்கள் தான் இந்த இந்துக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. நான் கேட்கிறேன், 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடுவோன்னு சொன்னீங்க, போட்டியா? சிலிண்டர் விலையை குறைச்சியா? இன்னொரு சாமியார் இருக்கான், பாபா ராம்தேவ், அயோக்கிய பய. அவன் பேசுற பேச்செல்லாம் இருக்கு தெரியும்ல, என்னென்னலாம் பேசலாம் தெரியும்ல. நரேந்திர மோடியிடம் ஆட்சியை கொடுங்கள். இன்றைக்கு பெட்ரோல் விலை எவ்வளவு? 80 ரூபாயா? 40 ரூபாய்க்கு மாற்றி காட்டுவார். 40 ஓவாயாக மாற்றி காட்டுவார். ஆட்சி போச்சு, நக்கிக்கிட்டு போச்சு. திருப்பி பாபா ராம்தேவ் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, டே அயோக்கிய பயில, மாட்டு சாணியமும் மாட்டு மூத்திரத்தையும் வித்து நீ நல்லா காசு படைச்சிட்ட, பாஜகவுடைய பிராண்ட் அம்பாசிடரா நீ மாறிட்ட, நீ சொன்னிய வாக்குறுதி நரேந்திர மோடி பண்ணுவாருன்னு, ஏன்டா பண்ணல? என்ன கேட்கிற? அவர் தானே பண்ணுவாருன்னு சொன்னேன், நானா பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னு பேசினா. புரிஞ்சாங்க? இந்த தேசத்திற்காக எதுவுமே செய்யாத களவாணி பழகுங்க இவங்க. மேலோட்டமா பாக்குறப்ப இந்த பாராளுமன்ற திறப்புல இருந்து நடக்கக்கூடிய எல்லாமே சாமியார்கள் வசம் இந்தியா போயிருமோ
அப்படின்ற ஒரு அச்சம் வந்து தெரியுது. சாமியார்கள் வசமா, ஏன்னா முழுக்க முழுக்க சாமியார்களா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நித்யானந்தா, கைலாசா, சொர்க்க பூமிடா. இல்ல அவரு எப்படி தெரியல, எங்க முழுக்க இந்த சாமியார். இந்தியாவில் கஞ்சாவுடைய விற்பனை இருக்குது அல்லவா? இந்தியாவுல கஞ்சாவுடைய விற்பனை மோசம். மணிப்பூரை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டுல கஞ்சா 2.0, 2.3, 2.4 போட்டுக்கிட்டு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் எம்ஜிஆர் நகர்ல ஒரு பையன் அஜய்ன்னு சொல்லிட்டு போதை ஊசியால் செத்து மடிந்தான். கடத்தி கொண்டு போய் கொன்னா. அப்பா என் காலை உடைச்சிட்டாங்கப்பா, என் கண்ணை நோண்டிடுவேன்றாங்கப்பா, 2 லட்ச ரூபா கொண்டு வாப்பா, என்னை விடவும் 2 லட்ச ரூபா பணம் உனக்கு பெருசாப்பா அப்படின்ட்டு கேட்கிறான் அந்த பையன். கொண்டு கூச்சாங்க. 37 இடத்தில் வெட்டு, 37 இடத்தில் வெட்டு. இதை போல ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த அரசாங்கத்திற்கு தெரியுமா? நீங்க பேசலாமா இதை பத்தி? இவ்வளோ வக்கரமா, இரக்கம் இல்லாம ஒரு போதை மருந்து செயல்படுத்துது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இரக்கத்தன்மை இல்லாம இந்த ஜெனரேஷன் கொலைகள் நடக்குது. நம்முடைய மாணவர்களை எப்படி அரசியல் மயப்படுத்துறோம், எப்படி இந்த சமூகத்துக்கான நபர்களாக மாற்றுகிறோம், இவர்கள் தான் அடுத்த தலைமுறை என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கான புரிதல் கிடையாது. எஜுகேஷன் சிஸ்டம்ல மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல இதுல கொண்டு போய் ஏதோ இல்ல, நம்ம இதுக்கு வருவோமே, இது பேச வேண்டாம். இதை போல ஒட்டுமொத்த தேசத்தையும் போதைக்கு ஆளாக்கிட்டு போனிய நீ எல்லாம் வாய் பேசலாமா? நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோமே. ஏற்கனவே போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி இந்தியா முழுவதும் பரவி கிடக்குது. யாருனால? நரேந்திர மோடியினுடைய மச்சான், பங்காளி பார்ட்னர் அதானி துறைமுகத்திலிருந்து கிலோ கணக்கில், டன் கணக்கில் ஹெராயின் எடுக்கிறாங்க. சாமியார்களுடைய பூமி ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. பாராளுமன்றத்தை யோசித்து பாருங்கள். நல்லா கஞ்சா குடிச்சிட்டு அப்படிதான் உட்காந்துட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், சாமியார்களுக்கு வசம் மாறிவிட்டது அப்படின்னா. காசிலாம் போயிருக்கீங்கல்ல, பெரும்பான்மையான பேருக்கு தெரியும் காசி. நல்லா அந்த வெள்ளை கலர் திருநூறா, திருநூறு எடுத்து பூசிண்டு ஜெட்டியே போடாம அம்மனமா என்ன கூத்து செய்ய போறாங்களோ அதெல்லாம் நடக்காது. அதை போன்று மாற்றுவதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை முறியடிப்பதற்கான பலமும் சக்தியும் இன்னைக்கு நாட்டு மக்கள் கிட்ட இருக்குது. ஏனென்றால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே இவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு அப்படின்னு இவங்க எதுவுமே செய்யவே இல்லை. தேசத்துக்காக என்ன தப்புனாங்க? எல்ஐசியை விற்கிறாங்க, பிஎஸ்என்எல் விற்கிறாங்க. இந்திய தேசத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் கூறு போட்டு வியாபாரம் பார்க்கிறாங்க. நிர்மலா சீதாராமனே வியாபாரம் பார்க்காங்க. இந்த பொதுத்துறை சொத்துக்களை உருவாக்குவதற்கு இந்திய தேசம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் தெரியுமா? நரேந்திர மோடி உருவாக்கல, நரேந்திர மோடியினுடைய ஐயா உருவாக்கல, நிர்மலா சீதாராமன் உருவாக்கல, நிர்மலா சீதாராமனுடைய புருஷன் உருவாக்கல, நேரு உருவாக்கிட்டு போனாரு. யாரு? காங்கிரஸ் கட்சி உருவாக்கி வைத்ததை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்திய நாட்டு மக்களுடைய சொத்து. இந்திய தேசத்தில் உழைத்து ஓடாய் தேய்ந்த எண்ணற்ற உழைப்பாளிகளுடைய சொத்தை கூறு போட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன். எப்படி ஜெயிப்பாங்க? எப்படி ஜெயிக்க முடியும்? வெள்ளம் வந்திருக்கு தென் மாநில மண்டலங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல. வந்து பார்த்துட்டு ஒண்ணு இல்லையே. தண்ணி இருக்கும்போது வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே. பணத்தை எப்படி வாரி தன்னுடைய முதலாளிகளுக்கு சேவகம் செய்வது, அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறதுன்னு திட்டம் போடுறாங்க. 6000 ரூபாய் தமிழக அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் அறிவிக்கிறார் வெள்ளத்திற்காக. இவர்கள் இது பேசும்போது தான் சொல்லணும்னு நினைச்சேன். இவர்கள் வெள்ளத்திற்கு எவ்வளவு தெரியுமா அந்த லிமிட் வச்சிருக்காங்க? தண்ணி வந்துச்சுன்னா 2000 ரூபாய். எப்படி? இந்த ஆபீஸ்க்குள்ள தண்ணி வந்துச்சுன்னா 2000 ரூபாய். ஆபீஸ்ல டிவி, கேமரா, நானும் எல்லாம் அடிச்சுட்டு போட்டுனா 4200 ரூபாயோ 4500 ரூபாயோ கொடுப்பாங்களா? எவ்வளவு? இவர்கள் வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ள பாதிப்பிற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய தொகை 4000 ரூபாயில இருந்து 4500 ரூபாவா. ஆனா தமிழக அரசு எவ்வளவு கொடுத்துச்சு? 6000 ரூபாய் கொடுத்துச்சு. அதை நிர்மலா சீதாராமன் எப்படி விமர்சிக்கிறாங்க? அக்கௌண்ட்ல போட்டு கொடுக்க வேண்டியது தானே. அதுக்குதான் கேட்டாரு, என்ன மயத்துக்கு நாங்க அக்கௌண்ட்ல போட்டு கொடுக்கணும்? கொடுத்தா நீ என்ன பண்ண போன தடவை? மினிமம் பேலன்ஸ் இல்ல, அது இல்ல, லொட்டு இல்ல, லொசுக்கு இல்ல அப்படின்ட்டு எல்லா பணத்தையும் லவுட்டிக்கிட்டு அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் தாரை வார்த்தை கொடுத்துடுற. எதுக்கு நாங்க கொடுக்கணும்? நேரம் டைரக்டா கேஷா கொடுத்துடுறோம். இதை பார்த்துக்கிட்டு ஒரு கும்பல், என்ன கும்பல், அவங்க என்ன பண்ணாங்க? இப்பவே 6000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. பொங்கல் கொடுப்பாங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லா வீட்லயும் வந்து பொங்கலுக்கு 2 கரும்பா 1 கரும்பு வெல்லம், அரிசி, பொங்கல் 1000 ரூபாய் பணம் போ எடுத்துட்டு போ. தமிழ்நாடு மிகப்பெரிய நிதி அபாயத்தில் இருக்கிறது, பற்றாக்குறையின் காரணமாக இருக்கிறது. இந்த இன்வெஸ்டர்ஸை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ராமர் கோவில்
எல்லோருக்குமான கோவில், எல்லா சாதியினருக்குமான கோவில், எல்லா மதத்தினருக்குமான கோவில், எல்லோருக்குமான கோவில். என்னால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கால் வலி. அயோக்கியப்ப தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு வந்தவன் தானே, முட்டி வலிக்காதா? முட்டிக்கு வேலை கொடுத்தாருல, பாக்கல நீங்க அந்த வீடியோ? அவரு என்ன சொன்னாருன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் முன்னேறி வந்திருக்கேன் அப்படின்றத மைத்த புடுங்காரு சென்சாரு இல்ல. ஆனா அவருடைய முயற்சியை தானே சொல்றாரு. எதுங்க முயற்சி? எது முயற்சி? அது பேசுவோம் நம்ம. ஏங்க அவங்களோட தான் கூட்டணி எல்லாம் வச்சிருக்காங்க, அதை பேசுவோம். வச்சிருக்காங்க. எங்க SGPI நான் கேக்குறேங்க, ராமர் கோவிலுக்கு இன்னைக்கு போறேன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ராமர் கோவில் எல்லோருக்குமான கோவில் என்று சொல்லிவிட்டாரு. SGPI எதற்காக இயங்கி கொண்டிருக்கிறது? இஸ்லாமிய அமைப்புகள்ல களத்துல ரொம்ப வலுவான ஒரு அமைப்பு SGPI இந்தியாவிலேயே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தற்கொலை பாய்ஸோட போயிட்டு சேர்ந்துக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்தீங்களே, முதுகுல குத்துனார வரவேற்றுங்களே. 1.5 கிலோமீட்டருக்கு இதுல ஜீப்ல வச்சு அப்படியே வரவேற்றீங்களே. அசிங்கமாக இல்லை இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தலைகுனிய வேண்டாம். அதிமுகவோட கூட்டணி வைக்கிறவங்க விளங்குவானா? அவர் ஓப்பனா சொல்லிட்டாருங்க. என்ன ஓப்பனா சொல்லிட்டாரு? சிஏஏன்னு காரணம் சொல்றீங்க. இத பாருங்க, ஜஸ்டின் ப்ளீஸ் ஸ்டாப். அவர் அன்னைக்கு சொன்னார்ல மேடையில் நின்று, பாஜகவோடு கூட்டணி கிடையாது, 2026 தேர்தலில் கூட்டணி கிடையாது சொன்னாரா இல்லையா? அவர் யாராக இருக்கிறார்? ஒரு பொதுவான ஒரு ஆளாக நின்று பேசிவிட்டாரா? இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிடையாது எடப்பாடி பழனிசாமி, இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிடையாது. சரியா? இஸ்லாமியர்களுடைய கோவிலுங்க 1500 சில்லறையில கட்டின கோவில், பாபருக்காக கட்டின கோவில். அது அந்த கோவிலை இடித்து சுகம் காண்டு கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா. அந்த கோவில் எவ்வளவு பெரிய தீட்டான கோவில் இஸ்லாமியர்களுக்கு. இந்திய தேசத்தில் மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்கியதற்கு அந்த கோவிலுக்கு சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா? நாட்டில் மத கலவரம் நடந்ததற்கு அந்த ராமர் கோவில் முக்கியமான காரணமா இல்லையா? பாபர் மசூதியை தொட்டதினால் தானே இந்தியாவில் மத கலவரம் வெடித்தது. உண்மையா இல்லையா? இஸ்லாமிய பெருமக்களே, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். பாஜகவுக்கு ஆதரவாக ராமர் கோவிலை பற்றி எவன் பேசினாலும் அவன் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரானவனா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஆதரவானவனா? ஆதரவான ஒரு நபராங்க. அன்னைக்கு மேடையில பேசிட்டு கீழே இறங்கி வந்த உடனே ராமர் கோவில் புனிதமான கோவில் சொன்னா இஸ்லாமியர்களுக்கு குத்த வேண்டாமாங்க? இந்த தேசத்திற்காக உயிர்த்தியாகம் அதிகமாக செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லையா? SGPIக்கு அது தெரிய வேண்டாமா? அப்படியே தெரிந்திருந்தாலும் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைக்க வேண்டும்? திமுக சீட்டு கொடுக்க மாட்டாங்க, சரி ரைட் ஒத்துக்கிறேன். அதற்காக எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு வைத்துக் கொள்ளலாமா? எங்க குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுங்க. அதை போலதானே ஆயிப்போச்சு எடப்பாடியினுடைய பேச்சு. SGPI அமைப்பை புகழ்ந்து தள்ளுகிறார் எடப்பாடி பழனிசாமி மேடையில இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் சந்தோஷம் தாங்கல. SGPI அமைப்பினர் மேடையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி SGPIன்னு சொல்ல தெரியல, புகழ்ந்து தள்ளுகிறார் SGPI தலைவர்களை. இதுதான் உண்மையான, அது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு, நல்ல வார்த்தைங்க, மதச்சார்பின்மை மாநாடு. இதுதான் உண்மையான மதச்சார்பின்மை அப்படின்ட்டு சொல்றாரு. SGPI தலைவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்போது சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமி நேர்மையானவர் என்று சொல்லுங்களே. ஒரு வாரம் ஆகலங்க மாநாடு நடந்து, சொல்லுங்களேன் SGPI தலைவர்கள் வாயை திறந்து பேசுங்களேன். இப்போ அதிகாரம் அல்ல நம்முடைய இலக்கு, அதிகாரம் அல்ல இஸ்லாமிய அமைப்புகளுடைய இலக்கு. இந்த நாடு பாசிச பாஜக அயோக்கியர்களிடமிருந்து விடுபட வேண்டும். இதுதான நோக்கம் SGPIக்கு. வேற என்னவா இருக்கும்? ஜவஹர்லால் இருக்கட்டுங்க, மற்ற இஸ்லாமிய தலைவர்கள்லாம் இருக்கட்டுங்க, தமிழ் அன்சாரி இவங்க எல்லாரும் இருக்கட்டுங்க. நான் என்ன கேட்கிறேன், SGPIக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கிறதா இல்லையா? இந்த இந்திய தேசத்தை கயவர்களிடம் இருந்து மீட்பதற்கு. களவாணி பேரோட போயிட்டு கூட்டு நிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் கோவம் வராதா? இஸ்லாமிய அமைப்புக்கு எதிரான ஆளு கிடையாதுங்க. நான் வருத்தப்படுறேன், நான் வேதனைப்படுகிறேன். நீங்க சின்ன சின்ன கும்பலாக இருந்தாலும் ஒரு வலுவான ஒரு அமைப்பாக, இஸ்லாமியர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒரு வலுவான ஒரு அமைப்பாக நிற்பீங்க அப்படின்ட்டு பார்த்தா சதறிக்கிட்டு இருக்கிறீங்களா? இதுதானே பாஜகவுக்கு தேவை, அதிமுகவுக்கு இதுதானே தேவை. அப்ப அவன் தையத்தக்கான குதிக்காம வேற என்ன பண்ணுவான்? இதுக்கு வரேன். அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் போகலாம். எல்லாரும் எப்படி போக முடியும்? கருவறைக்குள்ள போயிட முடியுமா? விட்டுருவியா? விட்டுருவானுங்களா இவனுங்க? முன்னாள் ஜனாதிபதி, இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் போறாருங்க ஒரு கோவிலுக்கு. கோவிலுக்குள்ள போனா விட மாட்டேன்ட்டாங்க. நாட்டினுடைய முதல் குடிமகன்ங்க அவரு, போட மாட்டேன்ட்டாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? ராம்நாத் கோவிந்த் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டாரு. இந்தியாவுடைய முதல் குடிமகன் தரையில் அமர்ந்து கொண்டார். தரையில் உட்காரக்கூடாதா அப்படின்றது இல்ல, கோவிலுக்குள்ள அனுமதிக்கவில்லை, எனவே தரையில் உட்கார்ந்து கொண்டால். ஏனென்றால் அவர் உயர் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது.
அவர் எழுந்து சென்றதும் பெனாயில் ஊத்தி கழுவுறானுங்க. இதுதான் இவர்களுடைய புனிதம். நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கே இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைனா நமக்குலாம் என்ன? எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும், அதிமுக காரர்கள் சொல்லட்டும், எஸ்டிபிஐ காரங்க சொல்லட்டும். எஸ்டிபிஐ வாயை திறந்து பேசுங்க, திட்டுங்க, அசிங்கப்படுங்க. இஃப் யூ ஃபீல் கில்ட்டி ப்ளீஸ், நம்ம எஸ்டிபிஐ காரங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணோம். கில்ட்டியா ஃபீல் பண்ண நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்காங்க நேர்மையான்னு பார்ப்போம். அப்பயாச்சும் கட்சிக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். ரொம்ப சங்கடப்பட்டு சொல்றேன். எங்க ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்துல ஒரு ராணி, அந்த ராணியினுடைய கணவர் இறந்து விட்டா, விதவை, கோயிலுக்குள்ள போறாங்க, அடிச்சு வெளில பத்துறாங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு ராணிங்க, மகாராணியாங்க. அவங்க வீடியோ பார்க்கலையா? காணொலி பார்க்கவில்லையா? இந்திரா காந்தி சங்கராபுரத்துக்கு வராங்க சங்கராச்சாரியாரை பார்க்கறதுக்கு, திரும்பி உட்காந்துக்கிட்டாங்களா. ஏன்னா ஒரு விதவையை பாத்திரக்கூடாதான் அவரு. அதனால தண்ணி போற மாதிரி வாட்டம் பார்த்து வச்சிருக்காங்க. தண்ணி சீட்டு இல்லாததுல நம்ம இதெல்லாம் இதெல்லாமே விலக்கிட்டு இந்தியாவை பார்க்குற இப்ப முன்னாடிலாம் வேற மாதிரி இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக தான் இது எல்லாமே இருக்குதா, இவ்வளோ இருக்குதா இப்போ ஒரு உணர்வு உங்களுக்கு. இதெல்லாம் விலக்கிட்டு பார்க்கும் பொழுது மிச்சம் இருக்கிறது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியுதுங்க இந்தியாவில். நான் எனக்கு அதுதான் ஒரு வெறுமையா ஒரு ஃபீல் பண்ற மாதிரி இல்லைங்க. இதுதான் இந்தியாவா? இல்ல, அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி மார்க்ஸ் சொல்வாரு. அளவு மாற்றம் குணமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு பெரும்பான்மையான இந்துக்கள், இவர்கள் சொல்லக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களுக்கான பாதுகாவலர்கள் இவங்களை சொல்லிக்கிறாங்கல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? இதே இந்துக்கள் தான் இவர்களுடைய முகத்தில் சாணியில் செருப்பை முக்கி 2024 தேர்தலில் அடிக்கப் போகிறார்கள். இந்திய நாட்டினுடைய பன்முகத்தன்மையை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சோகால்டு பெரும்பான்மையான இந்துக்கள் தான் காக்க போறாங்க. நீங்க வேணா பார்த்துக்கோங்க. எங்க ராமர் கோயில் நான் கேட்குறேன், ஒரு வீடியோங்க, குஜராத் ஏர்போர்ட்ல இருந்து ராமர், லட்சுமணன், சீதை, குரங்கு, அந்த குரங்கு பேர் என்னது? அனுமான். அனுமான் குரங்கு. இந்த வேஷம் போட்டுக்கிட்டு போறாங்க. எதுக்குள்ள? ஏர்போர்ட்ல போறாங்க. ராமர் கோயிலுக்கு போறாங்களா? நான் கேட்கிறேன், இப்படி போகலாமா? இதற்கு ஏர்போர்ட் அனுமதிக்கலாமா? சரி, கேட்டாக்கா கடவுள் நம்பிக்கை எங்கேயோ இருந்து வந்த ஒரு பெருதெய்வ வழிபாட்டை கொண்டு வந்து திணித்திருக்கிறார்களே. எங்கேயோ இருந்து புனையப்பட்ட கதைகளின் மூலமாக உருவாக்கப்பட்ட தெய்வங்களை நீங்க விமானத்துல ஏத்திட்டு கொண்டு போவீங்க. என் பாட்டன் முப்பாட்டன் காலகாலமா கும்பிட்டு இருக்கானே எங்களுடைய சிறுதெய்வ வழிபாடு, கருப்பனையும் முண்டனையும் சங்கிலி கருப்பனையும் கூட்டிட்டு போக ஒத்துப்பீங்களா? வேடம் அணிஞ்சிட்டு போறாங்களே, ராமர் வேடம் போட்டுக்கிட்டு ராமர் ராமர் ராம் போறீங்களே, ஏத்துறாங்களே ஏரோப்ளைன்ல. தமிழ்நாட்டுல இல்ல டெல்லியில இருந்து என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் யாராச்சும் என் தாத்தைங்கெல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கோயில் திருவிழாக்கு போறேங்க, இங்க இருந்து சென்னையில இருந்து என் சொந்த ஊருக்கு திருநெல்வேலிக்கு போறேன் நான், இல்ல மதுரை கோயில் உடைக்கு போறேன் நான், கருச்சாய் வேஷம் போட்டுக்கிட்டு இல்ல சங்கிலி கருப்பை வேஷம் போட்டுக்கிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு பிராந்தி பாத்திரம் எடுத்துட்டு போனா என்ன விட்டுருவியா நீ? என்ன கேவலமான ஒரு விஷயங்க இது. அதே போலங்க நயன்தாராவுடைய படம் ஒண்ணு ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆக அதை தடை பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி அதை எடுத்துட்டாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஒன்னும் இல்ல, அது ஏதோ கிரிஞ்சியா இருக்கு. யார் பிரியாணி சமைச்சாலும் சமைக்கலாம், அக்கா தொழுகை பண்ணிட்டு தான் பிரியாணி சமைக்கணும்ன்ற அந்த அர்த்தம்லாம் கிடையாது. யார் பிரியாணி சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஏன் இந்துக்கள் சமைச்சா பிரியாணி நல்லா இருக்காதா? கிறிஸ்தவர்கள் சமைச்சா பிரியாணி நல்லா இருக்காதா? அது ஒரு பக்கம் இருக்கு. அல்ல, ராமர் பற்றின ஒரு வரி இருக்கு. ராமர் அசைவம் சாப்பிட்டாரு. இப்போ சாமியார் பேசுறான ஒரு மத போதகர் ரங்கராஜ் பாண்டே பத்திரிகையாளரோட அந்த ஆள் என்ன பண்ண போற? நீ அடிச்சு மண்டையை உடைச்சிடலாமா? காலெல்லாம் உடைச்சு போட்டுடலாமா? அவர் சொல்லுதாரு, உன் மதத்துக்கார் தானே, பியோர் பிராமின் தானே, பூனல் போட்டு இருக்கிறான், அவா சொல்றாளே அடிச்சு போட்டுலாமா? என்னங்க ஒரு அநாகரிகமான செயல். ஒரு மதத்தை மக்கள் மத்தியில் திணிப்பதற்கு எவ்வளவு அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு அழிச்சாட்டியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இந்த நாட்டிலிருந்து நாம் அப்புறப்படுத்தவில்லை என்றால், RSS சங் பரிவார் கும்பலை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தவில்லை என்றால் நாடு நாசமாய் போய்விடும். இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் இந்தியா கூட்டணிக்காக. கம்யூனிஸ்டுகளின் பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் நில்லுங்கள். கொக்கரிக்க தொடங்கி விட்டார்கள். RSS காரங்க சொல்லுவாங்க, முதலில் நம்முடைய எதிரி யாருன்னா இஸ்லாமியர், அவனை கொல்லணும், அடுத்தது கம்யூனிஸ்டுகளை கொல்லணும்.